ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அருமையான ஒரு ரைஸ் கீர் தாங்க பண்ண போகிறோம். பாஸ்மதி அரிசி வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும் இந்த பாயசம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இப்போ நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதனால் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு 200 ml வருங்க பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரப்போ நம்ம பாஸ்மதி அரிசி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஊற வச்சு அரைச்சதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரிசி இதில் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் பாலில் சாஃப்ரான் ஊற வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் சேர்த்துட்டா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா திக்காக எப்படி இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரைஸ் கீர். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம நட்ஸு சேர்க்க போகிறோம். பாதாம், முந்திரி, பிஸ்தா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதோட கூட இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரைஸ் கீர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதை தான் அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாக ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு தடவை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா பாலா இண்டியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இதை தான் செய்ய சொல்லுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.